ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல். கதையின் பெயர் பிரியாத வரவேண்டும் உயிரே. கதையின் ஆசிரியர் நான், லதா பூபதி. தியாவுக்கும் விக்ரமுக்கும் என்று நிச்சயதார்த்தம். அதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன. ஆஃபீஸில் உள்ள அனைவரும் நிச்சயதார்த்தம் நடைபெறும் ஹோட்டலுக்கு வந்தடைந்தனர். அங்கு வந்த அனைவரும் தியா தியா தான் பொண்ணா, என்னால் நம்பவே முடியலையே என்று ரகசியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி கொண்டிருந்தனர். கோமதிக்கோ மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னர் தியாவின் அருகினில் சென்று, கங்க்ராஸ் தியா, நீ கஷ்டப்பட்டதற்கான பலன் கிடைச்சிருச்சு. நான் அப்பவே சொன்னேன் பத்தியா, கடவுளுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னா அதை கண்டு துவண்டு விடக்கூடாது. இப்படியாவது நம்மளை கை பிடிச்சி தூக்கி விட்டுருவாரு. அதற்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் தான். ஐ மீன், உன் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு செகண்ட்ஸை எடுத்துக்காட்டு. எனிவே, ஹாப்பியாயிரு இனிமேலாவது என்று கூறி தியாவின் நெற்றியில் அன்பு முத்தமிட்டாள் கோமதி. மற்ற அனைவரும், இது என்னடா, நம்ம பார்க்கறது கனவா இல்லை நிஜமா? ஏண்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம விக்ரம் சாருக்கு பொண்ணுங்கன்னாவே பிடிக்காது, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துருப்பாரு? தியாவோட அழகை பார்த்து மயங்கியிருப்பாருடா என்று ஒரு சிலர் கிண்டலாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். பின்னர் நிச்சயதார்த்தம் அங்கே வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. விக்ரமோ தியாவிற்கு டைமண்ட் நெக்லஸ், டைமண்ட் ரிங் அணிவித்தான். பின்னர் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்த பிறகு அவரவர் வீடுகளுக்கு திரும்பினர். வீட்டிற்கு சென்றதும் தியா தனது காஸ்ட்லியான உடையை மாற்றிவிட்டு நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து, பேபி, என்ன பேபி, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க? உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று மனதினுள் எண்ணிக்கொண்டு, அது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம். என்ன பேபி சொல்கிற? எப்போ? மார்னிங் தான் நடந்துச்சு. பொய் சொல்லாத பேபி. ஐயோ, நிஜம்தான், நம்புங்க. பின்னர் தன்னுடைய மொபைலில் இருந்த நிச்சயதார்த்த புகைப்படத்தை எல்லாம் காட்டவும் அப்பொழுதுதான் விக்ரமுக்கு புரிந்தது தியா சொல்வது உண்மை என்று. அப்புறம் எப்படி பேபி, எனக்கு ஞாபகமே இல்லை என்று விக்ரம் தியாவிடம் கேட்கவும், உங்களுக்குள்ள 2 கேரக்டர் வருது விக்ரம். மார்னிங் ஒரு மாதிரி இருக்கீங்க, நைட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க என்று தியா கூறியதும் விக்ரமும் சத்தமாக சிரித்தான். நல்ல காமெடி பண்ணுற பேபி என்னை வச்சு. சத்தியமாக சொல்கிறேன் விக்ரம், நான் சொல்கிறத நம்புங்க. நீ சொல்கிற கதையை பார்த்தா எனக்கு என்னமோ அன்னியன் மூவி மாதிரி இல்லை இருக்குது. கரெக்ட் விக்ரம், அதே மாதிரி தான். ஏய், நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அதே மாதிரி தானே சொல்கிற? ஆமாம் விக்ரம், அப்படிதான். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி தெரியுமா என்று கம்பெனியின் பெயரை கூறவும் அவனுக்கு மனதில் குழப்பமாக இருந்தது. சரி, அதை பற்றி யோசிக்காதீங்க, விடுங்க. ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாம் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கே புரியும் என்று விக்ரமின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டவும் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது தன்னுள் 2 கேரக்டர் வருவது. அதை கேட்டு அவனுக்கு அப்பொழுது இருந்து ஒரே சோகமாக காணப்பட்டான். விக்ரம், இப்போ எதுக்கு சோகமாக இருக்கீங்க? இல்லைதையா, இவ்வளோ நாளாக ஏன் என்கிட்ட சொல்லலை? நீங்கள் சொல்கிற நிலைமையிலையா இருந்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரியுது. அப்போது உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டானா தியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பொய் சொல்லாத. கண்டிப்பாக உன்னை ஏதோ தொந்தரவு பண்ணியிருக்கேன், ஆமாம் தானே? சரி, அதை விடுங்க. அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. நம்மளை விட எவ்வளோ பெரிய கொடூரமான நோய்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு மனிதர்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்மளை இந்த அளவு கடவுள் வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க என்று கூறவும் தான் விக்ரமுக்கு புரிந்தது. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் தியா. இனிமேல் உங்களுக்குள் இப்படி ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஓகே, இனிமே நான் அதை பற்றியே யோசிக்க மாட்டேன், போதுமா என்று விக்ரம் கூறியதும் தியா சிரித்து கொண்டே விக்ரமின் நெற்றியில் அன்பு முத்தமிட்டாள். அதெல்லாம் இருக்கட்டும், நீ டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆமாம், கரெக்டாக சாப்பிடு. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீயும் போய் படு என்று கூறிவிட்டு விக்ரம் படுத்து கொண்டான். தியாவிற்கோ தூக்கம் வராமல் பால்கனியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது இளையராஜா பாடல் தூரத்திலிருந்து எங்கேயோ இருந்து ஒலித்து கொண்டிருந்தது. அப்பாடலானது தென்றல் காற்றாய் அவளின் காதுகளுக்கு அங்கே சங்கீதமானது. அதை தன் கண்களை மூடி அப்பாடலின் வரிகளை உன்னிப்பாக ரசித்து கொண்டு முணுமுணுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தியா. அவளின் அந்த தனிமைக்கு அங்கே இனிமையான சூழ்நிலை அமைந்தது. மறுநாள் விக்ரம் தனது ரூமை விட்டு எழுந்து தன் கண்களை தேய்த்து கொண்டு வந்து பால்கனியில் நின்று காலை நேர கதிரவனை தன் கண்களை கசக்கிக் கொண்டு கண்களை திறந்தும் திறக்காமலும் கதிரவனை பார்த்து கொண்டு இருந்தான். பார்த்துவிட்டு திரும்பவும்
திரும்பும்போது தான் தெரிந்தது தியா பால்கனியிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை. பின்னர் அவள் அருகினில் சென்று தியா தியா என்று எழுப்பவும், குட் மார்னிங் விக்ரம், குட் மார்னிங். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நைட் ஃபுல்லாக இங்கே தான் படுத்திருந்தியா? உன்னை என்ன தான் பண்ணுறது? ஆமாம் விக்ரம், தூக்கமே வரலன்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல என்று கூறவும், அப்போது பையனை தனியாக ரூமில் படுக்க வச்சுட்டு இங்கே வந்து படுத்துருக்கியா? பயந்துக்க மாட்டானா? ஒருவேளை பாதி நேரத்தில் எழுந்து பசிக்க அழுதுருந்தானா என்ன பண்ணுறது? போ, முதல்ல போய் பையனை பாரு என்று கூறி தியாவை அனுப்பிவிட்டான். ஆமாம் விக்ரம், ஒருவேளை அழுதுருந்தானா என்ன பண்ணுறது? பாவம், நான் போய் பார்க்குறேன் என்று பேசிக்கொண்டே வேக வேகமாக தனது ரூமிற்கு நடந்தாள் தியா. தனது ரூமுக்கு சென்று பார்க்கவும் குழந்தை நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பாடா, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். பாவம், ஒருவேளை விக்ரம் சொல்கிற மாதிரி நைட்டில் ஏதாவது அழுதுருந்தானா என்னமோ தெரியலையே என்று பேசிக்கொண்டு தனது வேலைகளை ஆரம்பித்தாள். ராமு விக்ரமிடம், தம்பி, பத்திரிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாதம்தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாண்ணா. தியா தியா சொல்லுங்கள் விக்ரம். இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 பேரும் போய் இன்விடேஷன் மாடல் பார்த்துட்டு வரலாம். சரி, போகலாம். அண்ணா, மண்டபத்துக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் தம்பி. அது அன்னைக்கே சொல்லியாச்சு. ஆமாம், கடைசி நிமிஷத்தில் மண்டபம் புக் பண்ணுனா கிடைக்காது. சரி, நான் கிளம்புறேன், பாய் தியா என்று கூறிவிட்டு கிளம்பினான். ஈவினிங் வந்ததும் இருவரும் கிளம்பினர். தியா, இங்கே பாரு, இந்த மாடல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு விக்ரம். அப்போது இது ஓகே தானே? ஓகே, இந்த இன்விடேஷனே ஒரு 5000 அடிச்சிடுங்க. என்னது, 5000மா? எதுக்கு விக்ரம் அவ்வளவு என்று கேட்டதும், பின்ன செம கிராண்டாலாம் பண்ண போகிறேன் மேரேஜை. இந்த இன்விடேஷன் வைக்கிறதுக்கே 3 மாதம் தேவைப்படும் போலையே. இன்னும் மேரேஜுக்கு 1 மந்த்து தான் இருக்குது தெரியுமில்ல? அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்ரா என்று கேஷுவலாக விக்ரம் கூறினான். சார், இந்த ஒரு பத்திரிக்கையோட ரேட் 2000. உங்களுக்கு லெஸ் பண்ணி 1800 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் என்றதும் தியாவும், ஐயோ அவ்வளோலாம் வேண்டாங்க, ஜஸ்ட்டு 20 ருபீஸ்க்கு போதும் என்றதும் விக்ரமோ சிரித்து கொண்டு, நீங்கள் அதையே பண்ணிடுங்க, வா வெளியே என்று சிரித்து கொண்டே கூட்டி சென்று, ஏய் லூஸு, ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? பின்ன என்னங்க, ஒரு பத்திரிக்கையோட விலை 2000மா? என்ன ஆகிறது, விளையாடுறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா என்று பேசிக்கொண்டு காரை எடுத்தனர். பின்னர் கார் நேராக ஒரு காஃபி ஷாப் சென்றது. அங்கே இருவரும் காஃபி அறைந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். பின்னர் விக்ரமும் தியாவின் கைகளை பிடித்து அவளின் கண்களை இமைக்காமல் பார்த்தான். தியாவிற்கு அங்கே ஒரு மாதிரியாக இருந்தது. விக்ரம், எல்லாரும் பார்க்குறாங்க, கையை எடுங்க. ஏய், அதனால் என்ன, நீ என் பொண்டாட்டிடி, அதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் வச்சுக்கக்கூடாது, குழந்தைகள் வேறு இருக்காங்க, கையை எடுங்க என்று சிரித்து கொண்டே தன் கைகளை எடுத்துக்கொண்டாள். இன்னைக்கு வீட்டுக்கு வா மேடம், உனக்கு இருக்கு என்று விக்ரம் கூறியதும் தியாவோ வெக்கத்தில் தலை குனிந்தாள். பின்னர் வீட்டிற்கு சென்றதும் ராமுவிடம் பத்திரிகை மாடலை காட்டியதும், சூப்பராக இருக்குமா அண்ணா? இதோட ரேட் என்ன தெரியுமா? 1800 ரூபா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, அவர் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி விடுமா. தியா, என் ரூமுக்கு வா என்று விக்ரம் குரல் கொடுக்கவும், வரேன் வரேன் என்று கூறிக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறி சென்று மூச்சு வாங்கி கொண்டு, சொல்லுங்கள் விக்ரம். என்னடி இப்படி மூச்சு வாங்குற? பின்ன மாடி ஏறி வர வேண்டாமா? சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஃபஸ்ட்டு உட்கார் முதல்ல, இந்தா தண்ணி குடி என்றதும் அதை வாங்கி பருகி விட்டாவளோ. சொல்லுங்க விக்ரம், எதுக்கு கூப்பிட்டீங்க என்றதும், இன்னும் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு தான் கூப்பிட்டேன். இதுக்கு தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அழகி, சும்மா நடிக்காதடி என்று கூறிக்கொண்டு அவள் அருகினில் நெருங்கினான் விக்ரம். இதோடு இன்றைக்கி பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாளைக்கு நாம் வேற ஒரு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.